ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் சமையல் காலையில் சீக்கிரத்துலேயே செஞ்சிடறேன். என்ன செய்கிறேன்னு காட்டுறேன்னு பாருங்கள். இது என்னன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் சாதாரணது தான். எனக்கு வந்து நம்ம ஊர்லெலாம் இந்த வடகம் சாப்பிடுவோம்ல, அது போடணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே பாருங்கள், வீட்லேயே ஓவன் மேலே வச்சேன், அது காஞ்சி போச்சு. தூண்டு எப்பவுமே சாதம் நாங்கள் வேர்ட்ஸ் வச்சுருவோம், கொஞ்சோண்டு வச்சேன், அது ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்கள். ஆஃப்டர்நூன் சமையல் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ்ஜு தான் காட்டுறேன். இது என்னென்னா மஷ்ரூம் போட்டு ஒரு மசாலா. நான்வெஜ் பிரியருக்காண்டி, வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் வேணும்னு கேட்குறாங்களா அவங்களை திருப்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் இதில் ப்ரோக்கலி வச்சு சின்ன ஒரு சாலடு. எனக்கு எல்லாமே வெஜ் தான் டியூஸ்டேங்கிறது. அப்புறம் ஜூஸ் வந்து லைம் இது நெல்லிக்காயில் ஆம்லா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, இதில் ஒரு காஃப் தான் போட, ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. இதை போட்டு அடித்து ஒரு ஜூஸ். இன்னைக்கு இதாங்க எங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு. அப்புறம் குழம்பு, ரசம், அதெல்லாம் வேறு இருக்குது. இது சைட் டிஷ்ஷஸ் மட்டும். இது மூஞ்சியே வெயில் இருக்குதாங்க. காலையிலே செஞ்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 8 o'clock. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எப்பவுமே ஒரு 12 o'clock தான் சமைப்பேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அதனால் கொஞ்சம் என்னோட யூடியூப் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் காலையிலேயே முடிச்சுனாங்கிறக்காண்டி சமையலையும் சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஃபிங்கர் சிப்ஸ் செய்வோம்ல, அது பண்ணுறதுக்கு. இது வந்து சாலட் பண்ணுறதுக்கு, இது ஜூஸ் போடுறதுக்கு. இங்கே சின்ன ஒரு மசாலா செய்யறதுக்கு இது பண்ணிட்டேன். மஷ்ரூம் மசாலா பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சேஞ்ச், வெறுமனே ப்ரோக்கலி மட்டும் இல்லாமல் இதுக்கு கேரட், பீன்ஸ். இந்த ப்ரோக்கலி மட்டும் தான் எப்பவுமே செய்வேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரோக்கலி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த கேரட், பீன்ஸையும் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். எப்படி ஒரு சும்மா நம்ம சாட்டே பண்ணுவாங்கள்ல, சால்ட் போட்டு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதில் இவ்வளோதான் போட்டு சாட்டே பண்ணி சாப்பிட வேண்டியதான். லைட்டாக, ஏன்னா பச்சையாக சாப்பிடக்கூடாது. எந்த காய்கறியுமே ரொம்ப பச்சையாகவும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இந்த காலத்தில். ஏன்னா ஃபர்டிலைசர் இருக்கிறதுனால. அதனால் லைட்டாக ஒரு பாயில் பண்ணி சாட்டே பண்ணி சாப்பிட போகிறேன். இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு. இதுக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஆம்லா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். நம்ம அவையார் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி அடிக்கடி நெல்லிக்காய் இப்போ சாப்பிட்றோம். நெல்லிக்காய் வந்து ஜூஸாக போட்டுருவேன். ஜூஸாக போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இவ்வளோ பெருசு சிக்கன் நினைச்சாதீங்க. சும்மா ஒரு தூண்டு, ஒரு இஞ்சி, இது ஒரு லைட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து அப்படியே சும்மா குடிச்சோம்னா அப்படி இருக்குங்க. அதுக்காக வேண்டிதான், ஹெல்த்துக்கும் நல்லது. அதுக்காக ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இப்படி சாப்பிட்றது. ஃபிங்கர் சிப்ஸ் செஞ்சுருக்கீங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னா லைட்டாக ஒரு உப்பு போட்டு லைட்டாக ஒரு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆற விட்டுட்டு மறுபடியும் வறுத்தோம்னா கடையில எல்லாம் கிடைக்கும்ல, அப்படி கிறிஸ்பியாக கிடைக்கும்ல, அது மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட காட்டுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகலாம், ஏன்னா அடுப்பில் வச்சுட்டு இருக்கனால. இது பண்ணி கொடுங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே கிறிஸ்பியாக, அப்படியே கடுக்கு முழுக்கணும் இருக்குங்க. கடுக்கு முழுக்குன்னா ரொம்ப சாஃப்டியே நல்லா இருக்கும். சலசலன்னு இருக்கும். இதுதான் நல்லா ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். இதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சம் சால்ட்டும், நான் சால்ட்டும் உப்பும் மிளகாத்தூளும் கலந்து தான் இப்போ வறுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு உப்பும் மிளகாத்தூளும் போடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சைட் டிஷ் பாருங்க, கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ். அப்புறம் இது வந்து என்னடா இது மஷ்ரூம் மசாலா. இது வந்து ப்ரோக்கலி அண்டு பீன்ஸ், அது போட்ட ஒரு பெரட்டல். அப்புறம் பாசிப்பயிறு, சாதம், ரசம், தயிர் எல்லாம் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சின்ன சிம்பிள் வெஜ் சமையல் தான். ரொம்ப ஈஸிங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், செய்யறதுக்கும் டைம் ரொம்ப கம்மி, எல்லாத்துக்கும் பிடிக்கும்.
குட்டி பசங்களுக்கும் ரொம்ப இதை பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இது அன்பானமா சேனல். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பாய். பசியோடு செய்கிற லைவ் முடிச்சுட்டு வந்து பாருங்கள். பொட்டேட்டோ ஃப்ரை, கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை, ப்ரோக்கோலி, கேரட், பீன்ஸ், ஒரு சின்ன வாக்கால், அப்புறம் இது வந்து மஷ்ரூம் மசாலா, பாசிப்பருப்பு, இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வெஜ்லேயே என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜ்ஜு எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி, நான் பசிங்க ரொம்ப நேரம் லைவில் இருந்துட்டு வந்துட்டு பசி, அதனால் பசியோடு சாப்பிட்றேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி இருக்கு?